வெல்கம் டு புகழிஸ்டிக். எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆன்லைனில் சம்பாதிக்கிற யூஎஸ்டி டாலரை எப்படி நம்ம இந்தியன் ருப்பியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அதுக்கு அப்படிங்கிறத பற்றி தான். இந்தியன் ருப்பியாக கன்வெர்ட் பண்ணுற ஏர்டிஎம் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம புகழிஸ்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி தாங்க. அதாவது நம்ம கூகுள் அக்கௌண்ட் இருக்குது, கூகுள் வெப்சைட் இருக்குது இல்லைங்களா, இதில் ஏடிஎம் அக்கௌண்ட் க்ரியேட் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள். சரிங்களா? டைப் பண்ணிவிட்டு உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணுறோமா இல்லை பிஸ்னஸ்க்காக பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரியை கேட்கும். அப்போ இந்தியா, இந்தியான்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்தியான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தியா அப்படிங்கிறது செலக்ட் ஆகும். இந்தியான்னு போட்டிங்கன்னா செலக்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சைன்அப் வித் ஃபேஸ்புக்கா இல்லை சைன்அப் வித் கூகுளா அப்படின்னு கேட்கும். நீங்கள் அப்படி பண்ணாலும் பண்ணலாம், இல்லையா இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். பாஸ்வேர்டு 1 நம்பர் இல்லை 1 லெட்டர் அல்லது 8 கேரக்டர்ஸாக இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட லாஸ்ட் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே செகண்ட், இங்கே பாருங்கள், செகண்ட் லாஸ்ட் நேம் ஆப்ஷனல், நம்ம கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமலும் இருக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஐம் நாட் ஏ ரோபோட், அதை கிளிக் பண்ணுங்கள். ஐம் நாட் ஏ ரோபோட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே ஒரு உடனே நமக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். சரிங்களா? இப்போ நமக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் இருக்கிறதுனால நமக்கு எரர் காட்டும். சரிங்களா? புதுசாக பண்ணுறவங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். இப்போ இந்த ஏர்டிஎம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம நம்மளோட யூஎஸ் டாலரை சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம யூஎஸ்டி டாலரை எந்த குளோபலுக்கும் எந்த அமௌண்ட்டாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கிரிப்டோ கரன்சியை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்காக தாங்க நமக்கு இந்த ஏடிஎம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம லாகின் பண்ண போகிறோம். லாகின் பட்டன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த லாகினை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போனோம்னா நம்மளுடைய இண்டெக்ஸ் பேஜ் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நம்மளோட இண்டெக்ஸ் பேஜ் இங்கே பாருங்கள், நம்மளோட இமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் போட்டு நம்ம லாகின் கொடுத்தாங்களாம். நமக்கு இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் பேஜ், தட் மீன்ஸ் ஹோம் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இது நம்மளுடைய ஹோம் பேஜ். இங்கே பாருங்கள், இதில் ஆக்டிவிட்டி நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணிருக்கோமோ அதெல்லாம் நமக்கு காட்டும். அதேமாரி இது ஆட் பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஆர்டர் ரிசீவ்டு, சென்ட் பண்ணதை நம்ம ரிசீவ் பண்ணுறது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 3 டாட்ஸை நம்ம கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணோம்னா லாக் அவுட் பண்ணிட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். சரிங்களா? அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்